லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. ஆண்டவரின் வாக்கு அதீத சக்தி மிக்கது. அடிமைப்பட்ட மக்களின் விடுதலைக்கான விதைகளை தூவிக் கொண்டிருப்பது. எனவேதான் இயேசு ஆளும் வர்க்கத்தால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஏழையர், சிறைப்பட்டோர், மாற்றுத்திறனாளர், ஒடுக்கப்பட்டோர் யாவரும் விடியலை காண்பர் என்ற செய்தியை விழிப்புணர்வாக்கினார். இறைவார்த்தை வாசிப்பதற்கும் ஒலிப்பதற்கும் கேட்பதற்கும் வெறுமனே பார்வைக்கும் ஆனதல்ல, வாழ்வாக்கப்பட வேண்டியது. அது கேட்போரின் உள்ளத்தை ஊடுருவி புது சிந்தனைக்கும் செயலுக்கும் அறைகூவல் விடுப்பது. ஏற்றத்தாழ்வும் ஏகாதிபத்தியமும் கோலோச்சிய அச்சூழலில் வாக்கு மனிதரான இயேசு ஒரு விடுதலை போராளியாக கனன்றெழுந்தார். அந்த விடுதலை தன் வழியாக விழுதாகிறதெனச் சூளுரைத்தார். அதில் இருளெனும் சமூக ஒடுக்கல்கள் உடைபடப் போவதை உறுதிபடச் சொன்னார். எப்போதெல்லாம் இறைவார்த்தை நம் உள்ளம் நுழைகிறதோ அப்போதெல்லாம் நமக்குள் ஆவியாரின் அசைவாடல் நிகழ்கிறது. அந்த அசைதல் ஈடுபாடான இறையாட்சி நோக்கி நம்மை ஈர்க்கும். அந்த ஈர்ப்புக்கு நாம் ஈடுகொடுக்கின்றோமா என்பதே கேள்வி. இறைவா, உம் வாக்கு செவிமடுத்து செயலாக்கப்பட வேண்டியது. இதனை புரிந்து வாழ வாழ்வளிக்க வலிமை தாரும். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. பிப்ரவரி 11 புதன்கிழமை வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறை வெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தினுடைய ஆவணத்தின் தொடர்ச்சியாக கடவுளுடைய வார்த்தைக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள ஆழமான மற்றும் இன்றியமையாத பிணைப்பை பற்றிய தனது சிந்தனைகளை இவ்வாரம் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. முதலில் திருத்தூதர் புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகின்றோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. இறைவார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Nella catechesi odierna ci soffermeremo sul legame profondo e vitale che esiste tra la parola di Dio e la Chiesa, legame espresso dalla Costituzione conciliare Dei Verbum al capitolo 6.
La Chiesa è il luogo proprio della Sacra Scrittura. Sotto l'ispirazione dello Spirito Santo, la Bibbia è nata dal popolo di Dio e al popolo di Dio è destinata. Nella comunità cristiana essa ha, per così dire, il suo habitat. Nella vita e nella fede della Chiesa trovi infatti lo spazio in cui rivelare il proprio significato e manifestare la propria forza. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய மறைக்கல்வி உரையில் கடவுளுடைய வார்த்தைக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள ஆழமான மற்றும் இன்றியமையாத பிணைப்பை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். இது இறைவெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணத்தின் 6வது பிரிவாகும். திரு அவையே மறைநூலின் சரியான இடம். தூய ஆவியாரின் தூண்டுதலின் கீழ் திருவிவிலியம் கடவுளின் மக்களிடமிருந்து பிறந்தது. மேலும் அது கடவுளின் மக்களுக்காக விதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ சமூகத்தில் அது அதன் சொந்த வாழ்விடத்தை கொண்டுள்ளது. உண்மையில் திரு அவையின் வாழ்க்கையிலும் நம்பிக்கையிலும் அது அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தவும் அதன் வலிமையை வெளிப்படுத்தவும் இடத்தை காண்கின்றது. 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் திரு அவை எப்போதும் ஆண்டவருடைய திருவுடலை வணங்குவது போலவே இறைவார்த்தைகளையும் வணங்கி வந்துள்ளது. குறிப்பாக புனித வழிபாட்டில் கடவுளுடைய வார்த்தை மற்றும் வாழ்வுதரும் அப்பமாகிய கிறிஸ்துவின் திருவுடலிலிருந்து தனக்கு ஊட்டமளித்து கொள்ளவும் அதை விசுவாசிகளுக்கு வழங்கவும் ஒருபோதும் தவறவில்லை என்று நினைவு கூர்ந்தது. மேலும் புனித மரபுடன் சேர்ந்து திரு அவை அவற்றை எப்போதும் உயர்வாக மதிக்கிறது, அவற்றை தன் நம்பிக்கையின் உச்சவிதியாக கருதுகிறது. திரு அவை ஒருபோதும் மறைநூல்களின் மதிப்பை பற்றி சிந்திப்பதை நிறுத்துவதில்லை. 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்திற்கு பிறகு அக்டோபர் 2008ஆம் ஆண்டில் திரு அவையின் வாழ்க்கையிலும் பணியிலும் இறைவார்த்தை என்ற கருப்பொருளில் உலக ஆயர்கள் மாமன்ற பேரவையின் பொது சபைக்கு இது தொடர்பாக மிக முக்கியமான தருணமாக இருந்தது. முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அதன் பலன்களை கடவுளின் வார்த்தை என்ற பொதுச்சங்கத்திற்கு முந்தைய திருத்தூது அறிவுரை மடலில் சேகரித்தார். அங்கு அவர் கூறுகிறார், வார்த்தைக்கும் விசுவாசத்திற்கும் இடையிலான உள்ளார்ந்த உறவு திருவிவிலியத்தில் ஓர் உண்மையான பொருள்கோளில் என்பது திரு அவைசார் நம்பிக்கையில் வேரூன்றிய ஒன்றாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை எடுத்து காட்டுகிறது. இது மரியாவின் ஆம் என்ற முன்னுதாரணத்தில் உள்ளது. திரு அவையின் வாழ்க்கை திருவிவிலியத்தை புரிந்து கொள்வதற்கு இயற்கையான மற்றும் சரியான இடம். எனவே திரு அவை சமூகத்திற்குள் மறைநூல் சிறப்பாக செயல்படுகிறது. அங்கு அது கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் கடவுளுடன் உரையாடலில் ஈடுபடவும் நமக்கு உதவுகிறது. புனித ஜெரோமின் கூற்று மறைநூலை படித்து சிந்திப்பதன் குறிக்கோள் கிறிஸ்துவை அறிவது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளை வெறும் தகவலாக மட்டுமல்லாமல் கடவுளுடனான உரையாடல் அல்லது உரையாடல் போன்ற ஒரு தனிப்பட்ட உறவாக அறிந்து கொள்கின்றோம். மேலும் இறைவெளிப்பாடு குறித்த ஆவணத்தின் வெளிப்படுத்தலை துல்லியமாக ஓர் உரையாடலாக முன்வைக்கிறது. அதில் கடவுள் மனிதர்களிடம் நண்பர்களைப் போல பேசுகிறார். நாம் திருவிவிலியத்தை உள்ளுணர்வுடன் தியானித்து இறைவேண்டல் செய்யும்போது இது நிகழ்கிறது. பின்னர் கடவுள் நம்மை சந்தித்து நம்முடன் உரையாடலில் ஈடுபடுகிறார். திரு அவைக்கு திருவிவிலியம் வழங்கப்பட்டுள்ளது. அதை பாதுகாப்பதற்கும் விளக்குவதற்கும் அது பொறுப்புணர்வை கொண்டுள்ளது. கடவுளின் வார்த்தை வலிமை வாய்ந்தது மற்றும் செயலில் உள்ளது. இது கிறிஸ்தவ சமூகத்தை ஆதரிக்கவும் வலிமைப்படுத்தவும் உதவுகிறது. அனைத்து விசுவாசிகளும் மறைநூலிலிருந்து வாழ்க்கையை பெற அழைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக திருநற்கருணை மற்றும் பிற அருளடையாளங்களின் போது. கடவுளுடைய வார்த்தையை கற்பிக்கும் மற்றும் போதிக்கும் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்களும் மறைநூல்களை அன்பு கூற வேண்டும்,
அவற்றை நன்கு அறிந்திருக்க வேண்டும். விளக்க உரையாளர்கள் மற்றும் விவிலிய அறிவியலை பயிற்சி செய்பவர்களின் பணி விலைமதிப்பற்றது. மேலும் இறையியலுக்கு மறைநூல் மையமான இடம். இது கடவுளின் வார்த்தையில் அதன் அடித்தளத்தையும் ஆன்மாவையும் காண்கிறது. திரு அவை தீவிரமாக விரும்புவது என்னவென்றால், கடவுளின் வார்த்தை அதன் ஒவ்வொரு உறுப்பினரையும் சென்றடைந்து அவர்களின் விசுவாச பயணத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் கடவுளின் வார்த்தை திரு அவையை அதன் பணியை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்கிறது. உண்மையில் நாம் பல வார்த்தைகளால் சூழப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை எந்த அர்த்தத்தையும் கொண்டிருக்கவில்லை. சில வேளைகளில் நாம் ஞானம் நிறைந்த வார்த்தைகளை கேட்கிறோம். இருப்பினும் அவை நமது இறுதி விதியை தொடுவதில்லை. மாறாக கடவுளுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை பற்றிய அர்த்தத்திற்கான, உண்மைக்கான நமது தாகத்தை நிவர்த்தி செய்கிறது. அது மட்டுமே எப்போதும் புதியதாக இருக்கும் ஒரே வார்த்தை. கடவுளின் மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்துவதில் அது வற்றாதது. அதன் செல்வங்களை வழங்குவதை ஒருபோதும் நிறுத்தாது. அன்பான நண்பர்களே, திரு அவைக்குள் வாழ்வதன் மூலம் திருமறை நூல் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவுடன் தொடர்புடையது என்பதை ஒருவர் அறிந்து கொள்கிறார். மேலும் இதுவே அதன் மதிப்புக்கும் அதன் வலிமைக்கும் உள்ள ஆழமான காரணம் என்பதை ஒருவர் அனுபவிக்கிறார். கிறிஸ்து இறைத்தந்தையின் உயிருள்ள வார்த்தை, திருவுடலாக உருவான கடவுளுடைய வார்த்தை. எல்லா மறைநூல்களும் அவருடைய மனித இயல்பையும் அவருடைய மீட்பின் உடனிருப்பையும் நம் ஒவ்வொருவருக்கும், எல்லா மனித குலத்திற்கும் அறிவிக்கின்றன. ஆகவே திரு அவையின் தாயான மரியாவின் பள்ளியில் இந்த கொடையை வரவேற்க நம் இதயங்களையும் மனதையும் திறப்போம். இவ்வாறு திருத்தந்தை தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்தை அனைவருடனும் இணைந்து ஜெபித்து அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரையும் வழங்கினார். Al termine dell'udienza mi recherò alla grotta di Lourdes nei giardini vaticani e accenderò un cero, segno della mia preghiera per tutti gli ammalati, che oggi, giornata mondiale del malato, ricordiamo con particolare affetto. A tutti la mia benedizione. அன்பு நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. செய்திகள். இவ்வாண்டு மார்ச் மாத இறுதியில் மொனாக்கோவிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒருநாள் திருத்தூது பயணம் மேற்கொள்வது குறித்து வத்திக்கான் பரிசீலித்து வருவதாக திருப்பீடச் செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 10 செவ்வாய்க்கிழமையன்று இந்த தகவலை வழங்கியுள்ள திருப்பீடச் செய்தி தொடர்பகம், இந்த பயணம் உறுதிப்படுத்தப்பட்டால் இது திருத்தந்தை லியோ அவர்களின் 2வது வெளிநாட்டு திருத்தூது பயணமாகவும் நவீன யுகத்தில் மொனாக்கோவிற்கு ஒரு திருத்தந்தை மேற்கொள்ளும் முதல் பயணமாகவும் இருக்கும் என்றும் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி 17 சனிக்கிழமையன்று வத்திக்கானில் திருத்தந்தை லியோ மற்றும் மொனாக்கோ இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் இருவருக்கும் இடையே இடம்பெற்ற
ஒரு சந்திப்பை தொடர்ந்து இந்த சாத்தியமான திருப்பயணம் நடைபெறுவதாகவும் அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பினருக்கும் இடையிலான வலுவான உறவுகள், அந்நாட்டின் சமூக வாழ்வில் கத்தோலிக்க திரு அவையின் பங்களிப்பு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், தேவையில் இருப்போருக்கு உதவுதல், மனித மாண்பை மதித்தல் மற்றும் உலகளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல் போன்ற கரிசனைகள் குறித்து பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகவும் திருப்பீடச் செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை மேலும் உரைத்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் துருக்கி மற்றும் லெபனோனுக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முதல் வெளிநாட்டு திருத்தூது பயணத்தை மேற்கொண்டார். அதன் பின்னர் எதிர்காலத்தில் அல்ஜீரியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பெரு ஆகிய நாடுகளுக்கு திருத்தூது பயணங்களை மேற்கொள்வதில் அவர் ஆர்வம் காட்டியுள்ளார். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்ற இறைவார்த்தையை 6வது உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் நாளிற்கான கருப்பொருளாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீடத்துறை அறிவித்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நிறுவப்பட்ட உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் நாள் ஜூலை மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை புனிதர்கள் சுவைக்கின் மற்றும் அன்னாள் ஆகியோரின் விழாவென்று வருகின்றது. இவ்விழாவினை நற்கருணை வழிபாட்டுடன் கொண்டாடவும், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் முதியவர்களின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டவும் உலகெங்கிலும் உள்ள மறைமாவட்டங்களை ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இவ்விழாவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவிவிலிய வார்த்தை குறிப்பாக தனிமையை அனுபவிக்கும் வயதானவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதலின் செய்தியாக அமையும். அதே வேளையில் குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் அவர்களை மதிக்கவும் ஆதரிக்கவும் நினைவூட்டுகிறது. மேலும் தலத்திரு அவைகள் மற்றும் அமைப்புகள் இந்த நிகழ்வை கொண்டாட உதவும் வகையில் மெய்ப்பு பணி சார்ந்த தரவுகளை வழங்க பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீடத்துறை திட்டமிட்டுள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ள வடமேற்கு லிபியாவின் சுவாரா கடற்கரை அருகே நெரிசலான ரப்பர் படகு கவிழ்ந்ததில் 2 குழந்தைகள் உட்பட குறைந்தது 53 புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்ததாக அனைத்துலக இடம்பெயர்வுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 5 வியாழனன்று இரவு 11 மணி அளவில் புறப்பட்ட அந்த படகு ஏறத்தாழ 6 மணி நேர பயணத்திற்கு பிறகு கவிழ்ந்ததில் 2 நைஜீரிய பெண்கள் மட்டுமே உயிர் தப்பினர் என்று அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. மொத்தம் 55 பேர் பயணித்த அந்த படகில் உயிர் பிழைத்த 2 பெண்களில் ஒரு பெண் தனது கணவரை இழந்ததாகவும், மற்றொருவர் படகு கவிழ்ந்து வேகமாக தண்ணீர் நிரம்பிய போது தனது 2 குழந்தைகள் நீரில் மூழ்கியதை கண்டதாகவும் அவ்வமைப்பு எடுத்துக்காட்டியுள்ளது. மேலும் மத்திய தரைக்கடல் பாதை உலகின் மிக ஆபத்தான புலம்பெயர்வு பாதைகளில் ஒன்று என்பதை இந்த துயரச் சம்பவம் கோடிட்டு காட்டுவதாக அவ்வமைப்பு மேலும் கூறியுள்ளது. கல்வியின் மூலம் இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான புதுப்பிக்கப்பட்ட உறுதிப்பாட்டுடன் இந்தியாவில் தொன்போஸ்கோ சலேசியர்களின் 3 கால நூற்றாண்டு விழா பிப்ரவரி 8ஆம் தேதியுடன் இனிதே நிறைவுற்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த நிறைவு விழாவில் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வந்திருந்த திரு அவை தலைவர்கள், பல்வேறு துறவற சபைகளின் தலைவர்கள் மற்றும் பொதுநிலை உடனுழைப்பாளர்கள் உட்பட ஏறத்தாழ 2000 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். வறுமை, மோதல்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் சலேசிய சபையின் பணிகள் உலகிற்கு இன்றியமையாதவை என்று அச்சபையின் அதிபர் தந்தை பாபியோ அட்டார் அவர்கள் தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் சமூக புறக்கணிப்பிலிருந்து மீள உதவிய ஒரு நூற்றாண்டு கால சேவைக்காக இந்திய சலேசியர்களை அதிபர் தந்தை பாபியோ அவர்கள் பாராட்டி மகிழ்ந்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.